Welcome to Kamal Online Maths. Real analysis la ஒரு question 2002 ல கேட்டிருக்காங்க. நம்ம அதை இப்போ சால்வ் பண்ண போறோம். f of x கொடுத்திருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. f of x ஓட வேல்யூ வந்து x minus 3 when x is defined in the interval closed interval 3 to 4 and f of x takes the value x minus 2 when x is defined from the closed interval 2 to 3. So question என்ன கேக்குறாங்க limit extends to 3 plus f of x and limit extends to 3 minus f of x are respectively. Options கொடுத்திருக்காங்க 0 and 0, 0 and 1, 1 and 0, 1 and minus 1. So இத two sided limits அப்படினு நம்ம பார்த்திருப்போம். So limit extends to நான் ஜெனரலா இங்க டிஸ்கஸ் பண்றேன் c plus of f of x and limit extends to c minus of f of x. So இத left limit அப்படினு டிஃபைன் பண்ணுவாங்க இல்ல left hand limit அப்படினு சொல்லுவாங்க. c plus அப்படிங்கறத right limit அப்படினு டிஃபைன் பண்ணுவாங்க இல்ல right hand limit அப்படினு சொல்லுவாங்க. So இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படினா x approaches from right to c, இங்க x approaches from left to c அப்படின்றது அர்த்தம். x ஆனது c என்ற மதிப்பின் இடது பக்கத்திலிருந்து f ஐ நெருங்கும் பொழுது என்ன மதிப்பு, அதே போல இங்க x ஆனது c இன் வலது பக்கத்திலிருந்து நெருங்கும் பொழுது f க்கு என்ன மதிப்பு. ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் limit extends to c f of x exist அப்படினு நம்ம பேசணும் அப்படினா நம்ம ரியல் அனாலிசிஸ்ல படிச்சிருப்போம். அதோட two sided limits limit extends to c plus f of x exist ஆகணும், limit extends to c minus exist ஆகணும். அந்த வேல்யூஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருக்குறப்ப தான் limit extends to c f of x டிஃபைன் பண்ண முடியும். இந்த ரெண்டுத்தோட வேல்யூ தான் இதனோட வேல்யூவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ரியல் அனாலிசிஸ்ல படிச்சிருப்போம். சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அதோட two sided லிமிட்ஸும் டிஃபைன் பண்ண முடியும். அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த லிமிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். சோ அப்பதான் அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சோ இப்போ இங்க நமக்கு ஃபங்க்ஷன் f of x வந்து x minus 3 னு கொடுத்திருக்காங்க 3 to 4 ல டிஃபைன் பண்ணும்போது, x minus 2 னு கொடுத்திருக்காங்க 2 to 3 ல டிஃபைன் பண்ணும்போது. question extends to 3 plus அப்படினா x approaches to right side of 3 அப்படினா 3 க்கு ரைட் சைடுல இருந்து நம்ம x எடுத்துக்கிறோம் அப்படினா 3 to 4 ல ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, அங்க f of என்ன வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். x into 3 minus அப்படினா 3 க்கு லெஃப்ட் டைரக்ஷன்ல அப்படினா less than 3 அப்படினு அர்த்தம். இங்க 3 plus னு வரும்போது x ஓட வேல்யூ வந்து greater than 3 அப்படினு இதுக்கு மீனிங். when x takes the value greater than 3, இங்க வந்து x takes the value less than 3. அப்ப greater than 3 ல உங்க ஃபங்க்ஷன் வந்து இங்க f of x வந்து x minus 3. so first நான் limit extends to 3 plus f of x அதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 3 plus அப்படினு நான் எடுத்துக்கும்போது x takes the value greater than 3 அப்படினு அர்த்தம். அப்ப உங்க ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ல நம்ம பார்க்கறோம்னா f of x x greater than 3 ல பாத்தீங்கன்னா 3 to 4 ல x minus 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ limit extends to 3 plus f of x வந்து x minus 3. அப்போ அங்க x க்கு நீங்க 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so limit extends to 3 plus of x minus 3. so அப்ப இங்க x க்கு 3 னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா உங்களோட வேல்யூ வந்து 0 அப்படினு வரும். இது வந்து ரைட் லிமிட். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் லிமிட் அதே போல நான் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 3 minus f of x. சோ அப்படினா இங்க வந்து x வந்து less than 3 அப்படினு அர்த்தம். அப்ப less than 3 னா செகண்ட் 2 to 3 ல ஃபங்க்ஷன் வந்து x minus 2 அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 3 minus f of x equal to limit extends to 3 minus
ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து x minus 2. ஸோ இங்கே எக்ஸுக்கு நீங்கள் 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 minus 2 வந்து 1 அப்படின்னு வரும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 ப்ளஸ் 3 மைனஸோட வேல்யூ என்ன? 3 ப்ளஸோட வேல்யூ வந்து 0, 3 மைனஸோட வேல்யூ வந்து 1. அப்போ 0 and 1 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அது செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற கொஷினுக்கான சரியான விடை. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அந்த 2 லிமிட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு அது ஈக்குவலாக இருந்தால் தான் பர்டிகுலர் பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எவாலுவேட் பண்ணி இங்கே ஆப்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.